ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டேவிட். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த பார்க்கில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். மேக்ஸிமம் இந்த பார்க் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேர் வந்துட்டு இருந்திருப்பீங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இதுதாங்க என்ட்ரன்ஸ். இது வழியே நீங்கள் போனீங்க அப்படின்னா ரைட்டில் ஒரு பாதை, லெஃப்டில் ஒரு பாதைன்னு சொல்லிட்டு திரும்புங்க. அதுலேருந்து நம்ம ரைட்டில் திரும்பி நேராக போனோம் அப்படின்னா திரும்பவும் ரைட்ல ஒரு பாதை, லெஃப்ட்ல ஒரு பாதைன்னு சொல்லிட்டு திரும்புங்க. நீங்க அதுலேருந்து நம்ம ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா, தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அங்கிட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்க லெஃப்ட்ல வரணும். நம்ம லெஃப்ட்ல போனோம் அப்படின்னா, சிறுவர்கள் விளையாடுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஊஞ்சல், அதுக்கப்புறம் சறுக்கி விளையாடுறது, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க அதுலேருந்து அப்படியே நீங்க லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் மாரி ஒரு வீடு ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் வீடு மாரியே இருக்கும். ஆனா அது ஒரிஜினல் வீடு கிடையாது. நீங்க ஃபேமிலியோட அல்லது ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா, நீங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. நீங்க அந்த வீட்லேருந்து அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயே ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருந்து அப்படியே நீங்க இந்த சைடு பார்த்தீங்க, ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, சிறுவர் பூங்கா இருக்கும். அந்த பார்க்குக்குள்ளேயே இன்னொரு பார்க் மாணிக்க இருக்கும். அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நீங்க விளையாடுறதுக்கு, சிறுவர்கள் விளையாடுறதுக்கு காசு கேட்பாங்க. இன்னொரு சில விஷயங்கள் வந்து ஃப்ரீயாவே விளையாண்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அங்க ஆப்போசிட்ல ஒரு ஊஞ்சல் இருக்கா, அந்த ஊஞ்சல் மாரி இருக்கிற இடத்துல வந்து நீங்க ஃப்ரீயாவே விளையாண்டுக்கலாம். இந்த சைடு பலூன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ராட்டினம், இந்த மாரி இருக்கிற இடத்துக்கு வந்து காசு குடுத்து நீங்க போற மாணிக்கே இருக்கும். வாங்க இப்ப நம்ம உள்ள போய் என்னென்னலாம் இருக்கு, எப்படி இருக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதிலிருந்து நேரா ஒரு பாதை மணிக்க உள்ள மேல ஏறி போதுங்க. வாங்க அப்படியே உள்ள போய் அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேரா வந்து நம்ம அப்படியே லெஃப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு 2 ராட்டினம் வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து டிராகன் மணிக்கே இருக்கு அந்த ராட்டினம். இன்னொன்னு வந்து நம்ம பேராசூட் பலூன் மணிக்கே இருக்கு. 2மே ராட்டினம் தான். வாங்க வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடம் பார்க்கறதுக்கே நல்லா பச்சை பசேல்னு அழகா ஒரு இயற்கையான தன்மையில இருக்குங்க. அங்கருந்து அப்படியே பார்த்தோம்னா, அந்த திருப்பரங்குன்ற மலையோட ஹில்ஸ் வியூ வந்து சூப்பரா தெரியுது. இப்ப ரைட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெயின் மணிக்கு இருக்குங்க. அந்த ட்ரெயின் வந்து தரையில நிக்குது. ஓடுமா, ஓடாதாங்கிறது தெரியல. ஆனா ரன்னிங் கண்டிஷன்ல இருக்க மாரி தான் இருக்கு. சரி வாங்க, அடுத்து அப்படியே நம்ம உள்ள போய் வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிறுவர்கள் என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பார்க்குங்க. சிறுவர்கள் மட்டும் இல்லாம பெரியவங்களும் இங்க வந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல இடம், நல்ல பார்க்கு. முக்கியமா இங்க வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வச்சிருக்காங்க. இத ஏன் நான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில பார்க்ல வந்து தண்ணியே வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சிருந்தாலும் அந்த தண்ணி அவ்வளவா நல்லாவும் இருக்காது. உப்பு தண்ணியா இருக்கும். இங்க வந்து நல்ல தண்ணியே வச்சிருக்காங்க. ரூ. 20 பட்ஜெட்ல இது வந்து ஒரு ஒர்த்தான பார்க்குங்க. அங்க நமக்கு ஆப்போசிட்ல ஏதோ வாட்டர் போட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அங்க யாருமே இல்ல. அங்க போட்டும் இல்ல. உள்ள போய் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல வந்து தண்ணியுமே கொஞ்சமா தான் இருக்கு. போட்டுமே இல்ல. இத யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல. இன்னைக்கு தான் யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வேற நீங்க பார்த்தீங்கன்னா, டிராகன் ராட்டினம் இங்க ஒண்ணு பெருசா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, பிரேக் டான்ஸ்ன்னு இருக்கு. அது அந்த அந்த சீட்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா, அது சுத்தி சுத்தி வரும். மேக்ஸிமம் இது எல்லா பார்க்லயுமே இருக்கும். பார்த்திருப்பீங்க. அது இருக்கு. வேற இந்த மாரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டமான விளையாட்டுக்கு மட்டும் தாங்க இங்க காசு கேட்குறாங்க. வேற எதுக்குமே இங்க காசு கிடையாது. உள்ள வரதுக்குமே டிக்கெட் ஒரு ஆளுக்கு ரூ. 20 சார்ஜ் பண்றாங்க. பைக் பார்க்கிங்க்கு வந்து ரூ. 10 அதுக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க. அதுலேருந்து நான் அப்படியே நம்ம நேரா நடந்து வந்தோம் அப்படின்னா, ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஹெலிகாப்டர் மாடல்ல இருக்கும். அதுவும் ஒரு ராட்டினம் தான் சுத்தி சுத்தி வரும். வேற அங்கிட்டு ஒண்ணும் இருக்கிற மாரி எனக்கு தெரியலங்க. அதனால இங்கிட்டு நம்ம ஆப்போசிட்ல அப்படியே திரும்பியாச்சு. திரும்பி நம்ம இங்கிட்டு போய் இங்கிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பார்க்ல எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இங்க ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற செடிகள், மரங்கள், அதுக்கப்புறம் அந்த திருப்பரங்குன்றம் மலையோட ஹில்ஸோட வியூ,
இதெல்லாம் தாங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு ஸ்பாட்டு. நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இங்க உள்ளுக்குள்ள அவ்வளோதான் இருக்கு. இன்னும் 1, 2 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு விளையாடுற மணிக்க. அப்படியே நம்ம அங்கருந்து வெளியில போயிருவோம். வந்த வழியவே வெளியில போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில பார்ப்போம். வெளில பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி, இங்கே சிறுவர்கள் விளையாடுற மாணிக்கே ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இங்க வந்து சிறுவர்கள் மட்டும் தாங்க விளையாடணும். வேற யாராவது விளையாண்டோம் அப்டின்னா, செக்யூரிட்டி ஐயா அங்கருந்து கம்போட வந்து எல்லாத்தையும் தொரத்தி விட்டுருவாரு. நான் போம்போதே அந்த இடத்துல வந்து பெரியவங்கலாம் நெறைய பேர் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. பெரிய பசங்க எல்லாருமே. அவங்களே அவரு வந்து கம்போட இது வந்து சிறுவர்கள் விளையாடுறதுக்கான இடம். இங்க நீங்க விளையாடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாருங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. உள்ள விளையாடுறதுக்கு சிறுவர்களுக்கான நெறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சிறுவர்களுக்கு மட்டும் இல்லாம, பெரியவர்களும் உட்காந்து நல்லா ரிலாக்ஸா பேசுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஃப்ரீயா இருக்கும்போது ஹாலிடேஸ்ல இங்க வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.